ரோஹிணி மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக பொய் மேலே போய் அடிக்கிக்கிட்டே தாங்க போகிறாங்க. இப்போ கூட அவங்க உண்மையை ஒத்துக்கவே இல்லை. ஆண்டி, அந்த குழந்தை கலைஞ்சப்ப நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். நைட்டெல்லாம் தனியாக உட்காந்து அழுவேன். அதை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எல்லாம் மனசு வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதெல்லாம் எப்படி ஆண்டி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே வழக்கம் போல் அதே செயின் தாங்க ரிப்பீட் ஆகுது. எனக்கு மாமா சொன்னாருன்னு சொன்னாங்க. மாமா முத்து, முத்து ரவி, ரவி கடைசியில் ஸ்ருதி, கடைசியில் மீனான்ற விஷயமே தெரிஞ்சே போச்சு. இந்த மீனாவுக்கு இதே தான் வேலை. நீங்கள் எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்னோட விஷயத்தில் மூக்கு நுழைச்சிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு நம்ம ரோஹிணி திட்டி விட்டுட்டாங்க. ரோஹிணி மட்டும் கிடையாதுங்க, கூடவே நம்ம விஜயாவும் சேர்ந்து திட்டி விட்டுட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மீனாவுக்கு ரொம்ப அழுகத்தாங்கல. அவங்க கிச்சனில் போய் அழுதுட்டு இருக்காங்க. முத்துவுமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் எனக்கு இந்த ரோஹிணி மேலே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு அவங்க முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ரோஹிணி. கேட்டுட்டு அவங்க வேற மாதிரி பிளான் போட ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே விஜயா ரூமுக்கு போயிட்டு, அத்தை, என்னால் தான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கஷ்டம், நானும் மனோஜும் வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு உடனே ட்ராமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருமா, எனக்கு மனோஜ் தான் ரொம்ப பிடிக்கும், அதுக்கடுத்து ஒன்றை தான் பிடிக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் இந்த வீட்டில் இருக்கணும். எப்படியாச்சும் நான் அந்த முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு விரட்டிடுறேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போயிட்டு நம்ம மனோஜ்கிட்டையுமே ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லை மனோஜ், நீ அந்த நேரத்தில் வேலை இல்லாமல் இருந்த, அந்த நேரத்தில் நான் எப்படி இந்த விஷயத்த சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்துறது, அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே அவங்களுமே ரீல் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்த லூசு மனோஜும் எல்லாத்தையுமே நம்பிடுறாங்க. இருந்தாலும் ரோஹிணி, எனக்கு சந்தோஷம் தான், எப்படியா இருந்தாலும் நான் அப்பா ஆயிட்டேன்ல, நீ தான் டெஸ்ட்டுக்கு வான்னு கூப்பிடுவியே, இப்போதைக்கு டெஸ்ட் எடுக்கிற அவசியம் இல்லைல்ல, நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை, நம்ம மறுபடியும் கன்சீவ் ஆகிட்டா போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த ரோஹிணி வந்துட்டு, இது எல்லாமே நான் உன் கூட வாழணுங்கிறதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. இதோட எபிசோடுக்கும் எண்டு கார்டு போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளை எபிசோடில்.